சொல்றாங்க, மாத்திரை 3 நாளைக்கு இருக்கு, சரியா கொடுத்துருங்க. அம்மா, டாக்டர் கிளம்ப சொல்லிட்டாரு, வாங்கம்மா போலாம். உங்களுக்கு வேலை இருக்கும்பா, நீங்க போங்க. அம்மா, போற வழியில தான் பஸ் ஸ்டாண்டு, நான் விட்டுட்டு போயிடுறேனே. நான் வர்றேம்மா. சரிம்மா. இனி நாங்க இல்லாதப்ப அந்த அம்மா பொண்ணை பத்தி ஏதாவது சொன்னாங்களா? நீங்க ஏதாவது கேட்டீங்களா? இல்ல மீனா, நான் எதுவும் கேட்டுக்கல. நீங்க எது கேக்குறீங்க? ரோகிணி, நாங்க அந்த பொண்ணை பத்தி கேக்குறப்ப ஏதோ சமாளிக்கிற மாதிரியே சொல்றாங்க. இங்க பொண்ணு விஷயத்துல ஏதோ பிரச்சனை இருக்கும் போல தோணுது. மீனா, வா மீனா, வர்றேங்க. நீங்களும் போற வழியில இறங்கிக்கலாம்ல. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு வரேன் ரோகிணி. நம்மள வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்காரு. அப்ப விஜயா கேக்குறாங்க, எங்க போறீங்க காலையிலேயே? ஃப்ரெண்டோட பொண்ணு கல்யாணத்துக்கு போறேன், யூனியன் ஆபீஸ் முடியும், எங்க ஆபீஸ்ல எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு அண்ணாமலை. நான் கிளம்புறேன், நைட் ஆயிரம் வர்றது. அவ்வளவு நேரம் என்ன பண்ண போறீங்க? முத்து சொல்றாரு, ஃப்ரெண்ட்ஸா அவங்க எல்லாரும் ஜாலியா இருந்துட்டு வர போறாங்க, அது எதுக்குமா உனக்கு? மனோஜ் கேட்கிறாரு ரோகிணி கிட்ட, நான் ஒரு டீலரை பார்க்க போனோம், அது முடியும் கடையை பாத்துக்கிறியா ரோகிணி? சொல்றாங்க, உன் கடைய ரோகிணி பாத்துக்கிட்டா பார்லரை யாரா பாத்துப்பா? அம்மா, நான் இப்பதான் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமா தானேம்மா முன்னுக்கு வர முடியும், கொஞ்சம் பாத்துக்க சொல்லுங்கம்மா. ஏன்னா மனோஜ் கடைய பாத்துக்க, நான் போய் பார்லரை பாத்துக்கிறேன். ஓகே ஆன்டின்னு ரோகிணி சொல்றாங்க. அதெல்லாம் வேண்டாம். என்னம்மா, உன் பார்லரை நான் பார்க்க வேணாமா? உங்களுக்கு எது கஷ்டம்? எனக்கு என்னம்மா கஷ்டம் இருக்கு ரோகிணி? நான் வீட்டுல சும்மா தான் இருக்கேன். பெருசா கிளைண்ட்ஸ் எல்லாம் வரமாட்டாங்க, நீங்க வந்தா உங்களுக்கு போர் அடிக்கும், அதான் சொன்னேன். ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க விஜயா கிட்ட. உன் அண்ணன் தானே? ஆமாடா. எப்படின்னா இருக்கீங்க? முன்னெல்லாம் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு கிரவுண்டு பக்கம் வருவீங்களே. ஆமா. பிசினஸ் பண்றீங்களானே? ஆமாடா, சிட்டிக்குள்ள பாத்திர கடை வச்சிருக்கான், அது ஷோரூம்டா. எல்லாம் ஒண்ணுதான்டா மனோஜ். இவன் என் ஸ்கூல் ஃப்ரெண்டு மகேஷ், இது என்னோட ஒய்ஃப்டா. வணக்கம்மா. சார், மேரேஜுக்கு வர முடியல, இவன் சொல்லவும் இல்ல. முத்து சொல்றாரு, என் கல்யாணம் எனக்கே தெரியாம நடந்துருச்சுடா. சரிடா, அதை விடுறா. ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரியாமா மீனா? கல்யாண பத்திரிக்கை மச்சான். என்னடா, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் நான் கல்யாணமே பண்ணிப்பேன்னு சொன்ன மகேஷ். எனக்கு இல்லடா, என் அண்ணனுக்கு, ராஜேஷுக்கா. பொண்ணு பேரு வேற என்னமோ போட்டிருக்கு. உங்க அண்ணன் ஹிந்தி பொண்ணுல லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான் மச்சான், அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியா? இந்த பொண்ணு இல்ல மச்சான், பிரேக்கப் ஆயிருச்சு, வேற பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்க போறான். அண்ணன் ஓகே சொல்லிட்டானா? ஆமா மச்சான், இருந்தாலும் நீ ஜாக்கிரதையாடுறா. அண்ணன் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நீ எங்கேயாவது ஓடிரு மச்சான். உன் அண்ணன் வாட்டுக்கு கல்யாணத்துல இருந்து ஓடிட்டான்னு வச்சுக்க, உன்னைய வச்சு தாலி கட்ட வச்சிருவாங்க. மச்சான், என்னென்னமோ சொல்ற? என் அனுபவத்துல சொல்றேன்டா, உஷாராய்க்க. மச்சான், நிறைய இடத்துல பத்திரிக்கை வைக்கணும், நான் வரட்டா? சரிடா. மனோஜ், இப்படிலாம் உன்னை இன்சல்ட் பண்றாங்க. ரோகிணி, இன்னைக்கு மாத்திரமா பண்றான், டெய்லி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். சொல்றாங்க, அவன் மனோஜ அசிங்கப்படுத்தலமா, கூட வந்திருக்கா பாரு மீனா, அவளைதான் அசிங்கப்படுத்துறான். 1 வருஷம் ஆனதுக்கு விழா எடுத்தாங்களே, என்னென்னலாம் பேச்சு பேசினாங்க. இப்ப முத்து மனசுல என்ன இருக்குன்னு வெளியே வந்துருச்சுல்ல. தலையில கட்டிக்கிட்டாங்க, மாட்டிக்கிட்டேன்னுலாம் சொல்றான். அதான் இவங்க 1 வருஷம் வாழ்ந்த லட்சணம். கடனேன்னு தாம்மா இவ கூட வாழ்ந்துகிட்டு இருக்கான். என் ஃப்ரெண்டு வந்தான்ல, அவன் அண்ணனோட கல்யாணம் அடுத்த வாரம் இருக்கு, ஞாபகப்படுத்து, நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துடலாம். நான் எங்கேயும் வரல. மீனா, உனக்கு வேலை இருக்குதா? நானே போயிட்டு வந்துடுறேன். சவாரி போனோம், தோசை எடுத்து வை, நான் சாப்பிட்டு கிளம்புறேன். தோசைக்கு மாவு இல்ல முத்து. அப்பனா உப்புமா பண்ணிரு. உப்புமாவுக்கு ரவை இல்ல. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தோசை ஊத்தி குடுக்கறேன்னு சொன்னியே, ஞாபகம் இல்லாம சொல்லிட்டேன் முத்து. மீனா, எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பனா டிஃபன் என்ன சாப்பிடுறது? இன்னைக்கு டிஃபன் இல்ல முத்து. மீனா, நான் ஹோட்டல்ல தான் போய் சாப்பிடணுமா? அது உங்க இஷ்டம் முத்து. என்ன இங்க நின்னுகிட்டு கதை அடிச்சுக்கிட்டு இருக்க? டிஃபன் பண்ணிட்டியா இல்லையா? இன்னும் எதுவும் பண்ணல அத்தை. இவ்வளவு நேரமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அத்தை, நீங்க சொன்னதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். வேலை நீங்க சொன்னது கரெக்டா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. மீனா, இவங்க என்ன சொன்னாங்க? சீக்கிரத்துல டிஃபன் எடுத்து வைக்க சொல்லுங்க, நான் சாப்பிட்டு கிளம்பணும். ரோஹிணி சொல்றாங்க, எனக்கு தோசை போதும் மீனா, எதுவும் செய்யலங்க. இந்நேரத்துக்கு நீங்க செஞ்சு முடிச்சிருப்பீங்களே, நான் இன்னைக்கு செய்யலங்க. மீனா, இப்படி சொல்றீங்க? மனோஜ் டீலரை பார்க்க போகணும், நீங்க வேணா சாப்பிட்டு கிளம்புங்களே, நான் உங்களை தடுக்க போறது இல்ல அப்படின்னு மீனா சொல்றாங்க. மனோஜ் சொல்றாங்க மீனா கிட்ட, நீங்க செய்ய முடியலன்னு சொல்லிருந்தீங்கன்னா நாங்க வெளியே சாப்பிட்டுருப்போம்ல. இனிமேட்டு நான் செய்யலாட்டி அப்பவே சொல்றேன். சொல்றாங்க, அட்லீஸ்ட் ஆன்லைன்லயாவது ஃபுட் ஆர்டர் பண்ணிருப்போம்,
ஏன் மீனா இப்படி பண்றீங்க? இனி ஃப்ரிட்ஜ்ல காய்கறி எல்லாம் இருக்கு, பழமெல்லாம் இருக்கு. நீங்க ஜூஸ் எல்லாம் போட்டு குடிப்பீங்களே, சமைச்சுக்கோங்க. வேணும்னா போட்டு குடிச்சுக்கோங்க. உங்களை யாரும் தடுக்க போறது இல்ல சொல்றாங்க. கொழுப்பா பாத்தியா மீனாவுக்கு? இவனும் வாயை பார்த்துக்கிட்டு இருக்கான். முத்து, என்னடா நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஓவரா பண்றீங்க? இப்படி பசியோட நான் எப்படிடா வேலைக்கு போறது? எப்படிடா டீலரை பார்த்து பேசுறது? இப்படி பண்ணீங்கன்னா ஒன்னும் உன்னை மாதிரி சாதாரணமான ஆள் கிடையாது. நான் பிசினஸ் மேன். என்னடா இது, நானே குழம்பி போயிருக்கேன். இருடா மீனா, என்ன ஆச்சு? இவங்க என்ன சொன்னாங்க? இன்னமும் யோசிச்சேன்னு சொன்னா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா வச்சிருக்கீங்க? உங்க அண்ணி காலி பாத்திரத்தை வச்சிருக்காடா? அண்ணி இன்னும் சமைக்கலையா? இன்னைக்கு ஒன்னும் செய்யல ரவி. மகாராணி ஆயிட்டா, அதான் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா. மறுபடியும் உடம்பு சரியில்லையா? சுதி, உடம்பெல்லாம் நல்லாதான் இருக்கு சொல்றாங்க. அவன் நல்லாதாம்மா இருப்பா. நம்மளை எல்லாம் பட்டி போட்டு நோயாளியா ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டா மீனா. வேணும்னா நீங்க செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க, போறவங்க ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கோங்க. எல்லாருக்கும் ஆர்டர் போடுறியாடி? நான் ஆர்டர் எல்லாம் போடல அத்தை. எல்லாரும் எனக்கு தான் ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. சமையல் செஞ்சியா வச்சியான்னு நீ சொல்றாங்க. நீங்க சமைக்காதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது, அத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. அல்ல, எங்களுக்கு டைம் வேஸ்ட், நாங்க வெளியவே சாப்பிட்டுக்கிறோம். சந்தோஷமா மீனா உனக்கு? பட்னியா போறான் பாரு மனோஜ். அத்தை ஹோட்டல்ல போய் சாப்பிட தானே போறாங்க. என்னடி கூட கூட பேசிக்கிட்டு இருக்க? விடுங்கம்மா, அன்னைக்கு ஏதோ மூட் அவுட் போல இருக்கு, நாங்க போய் வெளியே சாப்பிட்டுக்கிறோம் சொல்றாங்க. மீனா, நீங்க இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்க. நான் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி நான் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். ஆன்ட்டி உங்களுக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணிடுறேன். இப்போ உனக்கு குழு குழுன்னு இருக்குமே. எல்லாரும் வெளிய காசு செலவு பண்ணி சாப்பிட போறாங்க. வீட்டுல சமைச்சாலும் காசு செலவாகதான் போகுது. இவ செய்யறது எதுவும் சரியில்லை, பாத்துக்க. என்ன மீனா, எனக்கு எதுவும் புரியல. அம்மா என்ன சொன்னாங்க? அவங்க சரியாதான் சொன்னாங்க முத்து. அதான் என்ன சொன்னாங்கன்னு கேக்குறேன்ல. இந்த ஒரு வருஷம் என் கூட கடமைக்குன்னு வாழ்ந்திருக்கீங்க, நீங்க சந்தோஷமாவே இல்லைன்னு சொன்னாங்க. நான் அவங்க வழக்கம் போல பேசுறது தானே, நீ எதுக்கு மூட விட்டார? சொன்னது உண்மைதானேங்க. நீங்களே உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொன்னீங்களே. ஃப்ரெண்டு கிட்ட ஏதோ விளையாட்டா சொன்னேன் மீனா. எல்லாமே உங்களுக்கு விளையாட்டு தான், உங்க மனசுல இல்லாம நீங்க எப்படி பேசுவீங்க? அதெல்லாம் தலையில கட்டி வச்சுட்டாங்கன்னு தானே நினைக்கிறீங்க. கூட வாழ ரொம்ப கஷ்டமா இருக்கா? மீனா, நீ ரொம்ப தேவையில்லாமலும் யோசிக்கிற. இந்த மனோஜ ஓட்டுறதுக்காண்டி சாதாரணமா சொன்னேன். நீ என்னடானா மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க. இங்க சொன்னது எனக்கு எப்படி இருக்கும்னு நீங்க யோசிக்கவே இல்லை, அதானே? மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு கொஞ்சம் கூட உங்களுக்கு தோணலையா? யாரு என்ன நினைச்சா என்ன மீனா? அடுத்தவங்களுக்காண்டி எல்லாம் பேச தெரியாது, எனக்கு தோன்றத நான் பேசுவேன். யாரு மனசு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நீங்க தோன்றத பேசிடுவீங்க, அவ்வளவுதானே? நான் வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காத சொல்லிட்டேன். சாதாரணமான சொன்ன வார்த்தைய புடிச்சுக்கிட்டு இந்த குதிச்சுக்கிட்டு இருக்க. மனசுல நீ என்னவா இருக்கன்னு கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். அது உனக்கு பெருசா தெரியல. நீங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் என்னென்னமோ பேசுவீங்க. எது உண்மை எது பொய்ன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ எல்லாத்துக்கும் அர்த்தம் கண்டுபிடிக்கிற. நான் சாப்பிட்டு கிளம்புறேன்னு சொன்னேன் பாத்தியா? என்னைய சொல்லணும். கால் வருது. முத்து நான் கிளம்பிட்டேன்னு சொல்றாரு. போன் பண்றாங்க மீனாவுக்கு. உனக்கு காய்ச்சலா இருந்துச்சே, சரியாயிருச்சான்னு சொல்றாங்க. அதுக்கு மீனா சரியாயிருச்சுன்னு சொல்றாங்க. மாப்பிள்ளை வீட்டுல இருக்காரா? அம்மா வேலைக்கு போயிருக்காரா? ஆமா, நல்லா இருக்காருல்ல? தெரியலம்மா. என்னை அவர் தலையில கட்டி வச்சுட்டீங்க, அந்த கஷ்டம் இருக்கும்ல முத்துவுக்கு. ஆச்சு மீனா, ஒரு மாதிரியா பேசுற? முறையிலே சரியில்லை. என்ன மீனா, ஏதாவது பிரச்சனையா வீட்டுல? எனக்கு எதுவும் தெரியல, போனை வச்சிருமா. அம்மா, அக்கா கிட்ட பேசிட்டியா? சரியா பேசலடி, போனை வச்சுட்டா. அங்க என்னமோ நடந்திருக்கு போல இருக்கே. மாப்பிள்ள கூட சண்டையா இருக்குமா சொல்றாங்க. அது என்ன புதுசா? டெய்லி தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுக்குடா மாப்பிள்ளைய மரியாதை இல்லாம பேசுற சொல்றாங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீயா தப்பா பேசிக்கிட்டு இருக்காதரா மாமாவை பத்தி. நீ பயப்படாத, அக்கா ஏதாவது வேலையா இருப்பா, அப்புறம் பேசிக்கலாம். சீனாவின் நாணயம் யுவான். நாளை சந்திப்போம்.